இது வேற எங்கேயாவது இருந்துட்டா பரவாயில்லை, நீங்கள் உலக அறிந்த ஒரு ஊழியரா இருக்கிறதுனாலே உங்களிடத்துல நான் இதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தள்ளப்படுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, அக்ஷயா மந்திரத்தை உங்களுக்காக நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்க எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் கட்டி நீங்க இதை பதிவு செய்யணும்னு ஒரு வேளை அவங்க விளம்பரப்படுத்தினா அதை நாம எப்படி பார்ப்போம்? கார்பரேட்ல இந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்பெஷல் பிளான்ல நீங்க என்ரோல் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் நாங்க கொடுப்போம். ஜியோல தருவாங்க, வோடாஃபோன்ல தருவாங்க, ஏர்டெல்ல தருவாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல இப்படி தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார் வணக்கம். உங்களை ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். என்னுடைய சிறு வயதிலிருந்து உங்களுடைய ஊழியத்தை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய ஊழியம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமாகவே உங்களை தெரியாத ஒரு ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலே இந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு நபராக நீங்க இருக்கிறீங்க. இந்துக்களானாலும் சரி, இஸ்லாமியர்களானாலும் சரி, வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதியாவே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழல்ல உங்களிடத்துல தான் நான் இந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். நான் உங்களுடைய அந்த ஜீசஸ் கால்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற அந்த வெப்சைட்டுக்குள்ள போகிறேன். பாருங்க, அதுக்குள்ள போகும் பொழுது உங்கள் முன்பதாகவே நான் அதற்குள்ளாக நான் போகிறேன். அங்க பாத்தீங்கன்னா டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அந்த டொனேஷன் காலத்தை கிளிக் பண்ணும் போது அங்க பாத்தீங்கன்னா யங் பார்ட்னர் பிளான், YPP, இளம் பங்காளர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அதுல நான் வாசிக்கிறேன். இதுல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 6 முக்கியமான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சிறப்பு பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு அதுல வந்தது. அது மாத்திரமல்ல, இதுல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும், அதிலே போட்டிருக்கிறாங்க 5000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும். இப்ப நான் 5000 ரூபாய் பணம் கட்டினேன் என்று சொன்னால், நீங்க சொன்ன அதுல எழுதி இருக்கிறது அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. as you register in YPP you will enjoy the special features mentioned below அப்படின்னு சொல்லிட்டு 6 முக்கியமான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்கிறீங்க. இப்ப நான் 5000 ரூபாய் பணம் கட்டி அந்த 6 ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை நான் என்னுடைய உடைமையாய் மாற்றிக்கொள்ள முடியும். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பிளானை அறிமுகப்படுத்தி சில ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், நீங்கள் பணம் கட்டி இதுல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில ஃபியூச்சர்ஸை நாங்க தருவோம் என்று சொல்லுவது வேதத்தின்படி சரியானது தானா? அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இது நாம எப்படி வேத பிரகாரமான ஒரு சத்தியம் என்று சொல்லுகிறோம்? எனக்கு அது புரியவில்லை. நேரடியாக உங்களிடத்திலே நான் கேட்பதற்காக நான் இந்த வீடியோவை நான் போட்டு இருக்கிறேன். பாருங்க, அது மாத்திரமல்ல, அதுல முதல் ஸ்பெஷல் ஃபியூச்சராக நான் என்ன பார்க்கிறேன்னா, தினகரன் will personally pray for you every dayன்னு போட்டிருக்கு. அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில இதுல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பீங்கன்னு போட்டிருக்கு. சோ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அதாவது உங்களுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுக்கறாங்க. அப்படி பணம் கொடுக்கிற மக்களுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய கேள்வி என்னவென்று கேட்டால், நீங்கள் தாங்கினால் நாங்கள் தனிப்பட்ட முறையில ஜெபிப்போம்னு சொல்லி நாம் அவர்களிடத்துல பணம் வாங்குவது வேதத்தின்படி சரியா? என்னுடைய ஊழியத்தை தாங்குறவங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், ஆனா என்னுடைய ஊழியத்தை தாங்கினீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுவது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நான் வைத்து பார்க்கிறேன். அவர் அப்படி சொல்லி இருப்பாரான்னு தெரியல. 12 பேரோட போறாரு ஊழியத்துக்கு. நீ எனக்கு பணம் கொடுத்தா உனக்காக நானும் 12 அப்போஸ்தலர்களும் சீசர்களும் உனக்காக நாங்க ஜெபிப்போம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி சொல்லுவாரா? நான் அதை தான் யோசிச்சு பார்க்கிறேன். அடுத்து நீங்க ஸ்பெஷல் ஃபியூச்சரா என்ன போட்டிருக்கிறீங்கன்னா, the prayer intercessors at the 24 hours prayer tower will pray for every young partner enrolled by mentioning their names and claiming the promise of the Lord found in 1 Chronicle 4:10.
ரெண்டாவது குறிப்பாக நீங்க என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிற ப்ராமிஸ, செழிப்பா என்று சொல்லக்கூடிய அந்த யாபேசினுடைய அந்த ப்ராமிஸ நாங்க உங்களுக்காக 24 ஹவர்ஸ் அவங்க வந்து ஜெபித்து கொண்டிருப்பாங்க, 24 மணி நேர ஜெப வீரர்கள் அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு நீங்க போட்டிருக்கிறீங்க. இதுல எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி நீ எனக்காக இந்த வாக்கு தத்தத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருங்கய்யா அப்படின்னு நான் ஏதோ வேலைக்கு ஆட்களை வைத்து வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுவது போல இந்த வசனம் அமைந்திருக்கிறது. நானே ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு உங்களுக்கு அனுப்ப வேண்டிய 5000 ரூபாயை இவங்களுக்கு கொடுத்து நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீங்க எல்லாம் அந்த ப்ராமிஸை சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருங்க என்று சொல்லுவது இது வேதத்தின் அடிப்படையான ஜெபமா இருக்க முடியுமா? இதே ஒரு விஷயத்த ஒரு இந்து மார்க்கமோ இஸ்லாம் மார்க்கமோ வேற ஏதாவது ஒரு மார்க்கம் செய்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். நீங்க எங்களிடத்துல 5000 ரூபாய் பணத்தை கட்டி நீங்க இதை பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெப மந்திரத்தை நாங்கள் ஓதி கொண்டிருப்போம். நீங்கள் செழிக்க வேண்டும் என்பதற்காக, உதாரணத்துக்கு இந்துக்கள் வந்து செழிக்கணுங்கிறதுக்காக அக்ஷயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. இந்த அக்ஷய திருதி, அக்ஷயா அதுல இருந்து வந்ததுதான். இந்த அக்ஷய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில செழிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, அக்ஷயா மந்திரத்தை உங்களுக்காக நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்க எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் கட்டி நீங்க அதை பதிவு செய்யணும்னு ஒரு வேளை அவங்க விளம்பரப்படுத்தினா அதை நாம எப்படி பார்ப்போம்? என்னடா இப்படி இவங்க திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, இது பொய்க்காரங்க, இது ஒரு பொய்யான செயல் அப்படின்னு தானே பார்ப்போம். கடைசியில இது ஒரு மாற்று வழியிலே கிறிஸ்தவத்துல வந்தது மாதிரி தெரிகிறது. இது வேற எங்கேயாவது இருந்துட்டா பரவாயில்லை, நீங்கள் உலக அறிந்த ஒரு ஊழியரா இருக்கிறதுனால உங்களிடத்துல நான் இதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தள்ளப்படுகிறேன். பதில் சொல்லுங்க. ஒரு ஏழை மாணவன், உங்களுக்கு பணம் அனுப்ப முடியாதவன், தனக்குத்தானே ஜெபித்துக் கொள்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கப்படுமா இல்லையா? ஒருவேளை கேட்கப்படாதுன்னு சொன்னா ஏன் கேட்கப்படாது? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார், அவருக்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. அப்படி ஒருவேளை அவனுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னால் இடையில உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஜெபிக்க சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? அதில் என்ன சிறப்பு இருக்க போகிறது? அப்படி ஒருவேளை அதுல சிறப்பு வல்லமை உண்டு என்று சொன்னால் அந்த வல்லமையை பணம் இருக்கிறவர்கள் எளிதாக உங்களுக்கு கொடுத்து தேவனுடைய வல்லமையை வாங்க முடியும் என்கிற ஒரு கருத்து தானே அதில் வருகிறது. இது சரியான கிறிஸ்தவமா? இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் நீங்களும் மறைமுகமாக விசுவாசிகள் ஜெபித்தால் வல்லமை இல்லாதது போலவும், அதே விசுவாசிகள் ஜெபக்கோபுரம் மூலமாகவோ உங்கள் மூலமாகவோ உங்கள் குடும்பத்தார் மூலமாகவோ உங்களிடத்துல பணத்தை கொடுத்து ஜெபித்தால் அது நடக்கும் என்பது போல இருப்பது சரியா? இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைத்தரகராக நீங்கள் செயல்படுவது போல உள்ளதே. உண்மையிலே நீங்கள் விசுவாசிகளை தேவனை நோக்கி ஜெபிக்க தூண்டுகிறவர்களாக இல்லை, மாறாக உங்களிடத்திலே வரவழைக்க கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மறைமுகமாக ஒரு இடைத்தரகராக செயல்படுவதிலே எந்த மாற்றமும் இல்லை. அது மாத்திரமல்ல, அடுத்து வரக்கூடிய சில ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட் வில் பி இஸ்யூடு, கம்ப்ளீஷன், மினிமம் டொனேஷன் ஆஃப் 5000, மினிமம் டொனேஷன் 5000, 5000, மினிமம் 5000 கொடுத்துட்டா நாங்க உங்களுக்கு சர்டிபிகேட் தருவோம்னு சொல்றீங்க. இது சர்டிபிகேட்னால என்ன பிரயோஜனம்? நாங்க உங்க ஊழியத்தை தாங்கிறதுங்கிறது இடது கைக்கு தெரிகிறது, வலது கைக்கே தெரியக்கூடாது என்று இருக்கிறோம். ஒருவேளை நீங்க கணக்கு காண்பிக்கிறதுக்கு ரசீது அனுப்பலாம், அதுல எந்த தவறும் இல்லை. சர்டிபிகேட் என்று சொல்லுவது எதற்காக? இது ஒரு வேளை ஏதோ வியாபார தந்திரம் மாதிரி, ஒரு கார்பரேட்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நீங்க ஸ்பெஷல் பிளான்ல நீங்க என்ரோல் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் நாங்க கொடுப்போம், ஜியோல தருவாங்க, வோடாஃபோன்ல தருவாங்க, ஏர்டெல்ல தருவாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல இப்படி தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து ஒரு ஃபியூச்சர்ஸ், பிரேயர் இன்டர்செசர்ஸ் வந்து, அதாவது பர்சனலா கிரீட்டிங் கார்டு நாங்க அனுப்பி வைப்போம். அடுத்து இருக்கு, பர்த்டே அன்னைக்கு நாங்க வந்து கால் பண்ணி நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம். கடைசியாக ப்ராமிஸ் வேர்ஸை வந்து நீங்க எஸ்எம்எஸ்ல நீங்க வாங்கிக்குவீங்க. டெய்லி உங்களுக்கு நாங்கள் ப்ராமிஸ் மெசேஜஸ், வாக்கு தத்தங்களை எஸ்எம்எஸ் மூலமா அனுப்பி வைப்போம். இதெல்லாம் 5000 ரூபாய் மினிமம் பணம் கட்டுனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவரை நாம என்ரோல் பண்ண வச்சு அவங்களுக்காக நாம இப்படி செய்வது, இது ஒரு வகையில வியாபாரம் மாதிரி தானே தெரியுது.
எனக்கு தனிப்பட்ட முறையில உங்க மேல எந்த கோபமோ வருத்தமோ நிச்சயமா இல்ல. ஆனால் இதை இயேசு கிறிஸ்து செய்வாரா என்றுதான் எனக்கு கேட்க தோன்றுகிறது. நாம அப்படி பணம் கட்டினா நாமங்க இப்படி ஜெபிப்போம் என்று நாம விளம்பரம் செய்வது சரியா சார்? நீங்களே யோசித்து பாருங்க. அடுத்து அந்த டொனேஷன்ங்கிறதுக்குள்ள பிசினஸ் பிளான் இருக்கு. அதுவும் இதே மாதிரியான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை உள்ளடக்கியதா இருக்கு. இது எல்லாமே ஒரு வகையான வியாபாரம் மாதிரி எங்களுக்கு தெரிகிறது. உலகத்துல அரசாங்கங்கள் தங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை வைத்துக்கொண்டு அவங்க சுரண்டுவாங்க, மக்களையே சுரண்டுவாங்க. மக்களை ஆளுகை செய்யறவங்க மக்களை சுரண்டுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம், ஒரு ஊழியனா இருக்கிற நான், ஒரு கிறிஸ்தவனையே என்னால எப்படிங்க சுரண்ட முடியும்? எனக்கு அதுதான் கேள்வியா இருக்கு. ஒருவேளை நான் எப்படி வேணாலும் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு உங்ககிட்ட நான் என்ரோல் பண்ணி டெய்லி வாக்குத்தத்தம் கொடுத்து நீங்க ஜெபிக்கிறதுனாலையும், பிறந்த நாளுக்கு நீங்க கிரீட்டிங் கார்டு அனுப்புறதுனாலையும், 1 நாளாகமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுருவாரா அல்லது என் வாழ்க்கையை மாத்திருவாரா? ஒருவேளை நீங்க இப்படி செய்திருக்கலாம். அனுதினமும் உங்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தா அதுல மாற்றம் வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, பிறந்த நாளுக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்புறோம்னு சொல்லி 5000 ரூபாய் பணத்தை கொடுங்க என்று சொல்லுவது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு வியாபாரமாகவே நான் பார்க்கிறேன்.